வாலியும் சுக்ரீவனும் கிஷ்கிந்தையின் அரச குடும்பத்து சகோதரர்கள். ஆனால் வாலியின் பேராசையால் இளையவனான சுக்ரீவன் தன் நாட்டையும் மனைவி ருமையையும் இழந்து தனிமையில் அலைந்து திரிந்தான். அங்குதான் அன்பின் வடிவமான ராமனை சந்தித்தான். ராமன் அவனது துயரத்தை கேட்டு வாலியை வீழ்த்தி நீதியை நிலைநாட்ட உறுதி பூண்டார். வாலியின் பலத்தைக் கண்டு தயங்கிய சுக்ரீவனுக்கு நம்பிக்கை அளிக்க ராமன் தன் வில்லின் ஆற்றலை நிரூபிக்கும் விதமாக ஒரே அம்பால் 7 ஆழமான மரங்களை துளைத்தார். ராமனின் பேராற்றலை நம்பி சுக்ரீவன் வீரமுழக்கத்துடன் வாலியை மீண்டும் போருக்கு அழைத்தான். மனைவி தாரை தடுத்தும் கேட்காமல் வாலி பெரும் சினத்துடன் சண்டைக்கு சென்றான். ஆனால் வாலியின் வரத்தால் எதிராளியின் பலத்தில் பாதி அவனுக்கு கிடைத்துவிட சுக்ரீவன் முதல் போரில் தோல்வியை தழுவினான். வாலி சுக்ரீவன் உருவ ஒற்றுமையால் குழப்பமடைந்த ராமன் சண்டையில் அம்பு எய்ய தவறினார். பிறகு ராமன் சுக்ரீவனுக்கு அடையாளமாக பூமாலையை அணிவித்து மீண்டும் போர்க்களம் செல்ல உற்சாகப்படுத்தினார். அடுத்த சண்டையில் இரு சகோதரர்களும் உக்கிரமாக மோதினர். வாலி தன் தம்பியை மேலே தூக்கி எறிந்து கொல்ல முயன்ற சமயம் ராமன் மறைந்திருந்து வாலியின் மார்பில் அம்பு எய்தார். அந்த அம்பு துளைக்க வாலி மண்ணில் சாய்ந்தான். இறக்கும் தருவாயில் வாலி தன் மார்பில் உள்ள அம்பை பிடுங்கி பார்க்க அதில் ராமன் என்ற நாமம் பொறிக்கப்பட்டிருந்தது. மரண வேதனையுடன் அவன் இராமனை பார்த்து, வீரனுக்கு அழகு எதிரில் நின்று போரிடுவது, நீ ஏன் கோழையைப் போல் மறைந்திருந்து என்னை கொன்றாய்? இதுதான் தர்மமா என்று சீற்றமாக கேள்வி எழுப்பினான். ராமன் அமைதியுடன், ஒருவன் தன் தம்பியின் மனைவியை கவர்வது மிகப்பெரிய பாவம், தர்மத்தை நிலைநாட்டவே நான் இதை செய்தேன் என்று விளக்கினார். ராமனின்